ஒரு மதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தையோ அதன் கொள்கையையோ கணிப்பது என்பது தவறான விஷயம். ஏனென்றால் பல சமயங்களில் மதத்தைச் சேர்ந்த பலருக்கு அந்த மதங்களின் வேதங்களை பற்றியோ வசனங்களை பற்றியோ சரியாக தெரிவதில்லை. ஆகவே ஒரு மதத்தை அறிந்து கொள்ள சரியான வழி என்னவென்றால் அந்த மதங்களின் ஆதாரபூர்வமான வேதங்களை நன்கு படித்து அதிலிருக்கும் உண்மைகளை அறிந்து கொள்வதே ஆகும். இந்து மதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதன் வேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான புனித நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தின் சிறந்த புனித நூல் என்னவென்றால் வேதங்கள்தான். வேதங்களுக்கு பிறகு உபனிஷதங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள், மனுஸ்மிருதி போன்றவைகள். அதனால் நாம் வேதங்களையும் மற்ற இந்து மத புனித நூல்களையும் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் இந்து மதத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இஸ்லாத்தின் புனித வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புனித குரான். இதுதான் ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்திய கடைசி புனித வேதமாகும். அதை அவன் கடைசி இறை தூதரான முகமது நபி அவர்களுக்கு வழங்கினான். மேலும் நாம் குரானை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இன்னொரு வழிமுறை என்னவென்றால் அது நபிகள் நாயகத்தின் வழிமுறைகள், ஆதாரபூர்வமான ஹதீத். கடைசி இறை தூதர் முகமது நபி அவர்களின் ஆதாரபூர்வமான வார்த்தைகள். ஆகவே நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புனித குரானை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்.